Taste the Daily. Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன்பாளையத்தில் கடந்த ஆண்டு நவம்பரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு 100 நாட்களை கடந்த நிலையிலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபதி. வணக்கம். என்ன காரணத்தால விசாரணையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது? உறவினர்கள் தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடைத்த சேமலை கவுண்டம்பாளையம் இந்த பகுதியில் கடந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி தோட்டத்து வீட்டில் இருந்த தாய், தந்தை மற்றும் மகன் என 3 பேர் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கானது பல்லடம் அவினாசிபாளையம் காவல் நிலையம் உட்பட்ட அந்த வழக்கானது இன்று வரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தொடர்ந்து அந்த விசாரணையானது தொடர்ச்சியாகவே விசாரணை மட்டுமே நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறையினர் முதலாவதாக 14 தனிப்படைகள் அமைத்து அந்த வழக்கை விசாரித்து வந்த சூழ்நிலையில் தற்போது 18 தனிப்படைகளாக, அதாவது கூடுதலாக 4 தனிப்படைகள் அமைத்தும் இன்று வரை எந்த ஒரு முழுமையான, அதாவது ஒரு சிறிய அளவிலான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் சூழ்நிலையில் காவல்துறைக்கு மிகுந்த ஒரு பின்னடைவாகவே இந்த வழக்கை பொறுத்தவரை பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் அதே பகுதியில், அதாவது அந்த சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்திற்கு பணிக்கு வந்த நபரை காவல்துறையினர் அதாவது இந்த வழக்கில் உங்களுக்கு தொடர்பு உள்ளது என ஒப்புக்கொள்ளும்படி அவரை மிரட்டியதாக கூறி அந்த நபர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அவரை தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திருப்பூர் பலவஞ்சிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குரவன்குட்டை அந்த பகுதி மக்கள், அதில் இருக்கக்கூடிய சிலரின் அவரும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த மாதிரி ஒப்புக்கொள்ளும்படி காவல்துறை வற்புறுத்துவதாக கூறி இதற்கு காவல்துறை தரப்பில் அதாவது மறுப்பு தெரிவிக்கப்பட்டு விசாரணையானது தெளிவாகவே நடைபெற்று வருகிறது. உரிய அதாவது தரவு ஆவணங்கள் அடிப்படையிலே அவர்களை விசாரணைக்கு அழைப்பதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்ட நிலையில் இந்த வழக்கை பொறுத்தவரை இன்றைய தினம், அதாவது 100வது நாளை எட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்போது வரை எந்த ஒரு சிறிய அளவு முன்னேற்றம் கூட இல்லை என்பது இந்த வழக்கை பொறுத்தவரை வருத்தமான விஷயமாக உள்ளது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது சேமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பொதுமக்களும் அந்த கொலை நடந்த அவர்களுடைய உறவினர்களுமான அவர்கள் அதாவது இன்று கூறுகையில் காவல்துறையினர் தற்போது இந்த பகுதியில் அதிக அளவு ரோந்து பணியில் ஈடுபட்டாலும் இந்த வழக்கு பொறுத்தவரை எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எங்களுக்கு வருத்தமாக உள்ளது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் எங்களுக்கு ஆதரவாக பேசியதற்கு மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இது போன்ற ஒரு சம்பவம் மேற்படி வேற எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு வீடுகளிலும் நடக்கக்கூடாது. இதற்கு தமிழக அரசும் காவல்துறையும் அதாவது உன்னிப்பாக செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இது பண்ணி இன்றைய தினம் அந்த 100வது நாள் ஆனது அந்த வழக்கில் தொடர்ந்து சென்று கொண்டுள்ளது. காவல்துறை இன்னும் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. கௌதமி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பூபதி. இது குறித்து அவர்களுடைய உறவினர்கள் தெரிவித்தவற்றை தற்பொழுது பேட்டியாக பார்க்கலாம். நம்ம ஊரில் கொலை நடந்து இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 3 பேர்த்த கொண்டு 100 நாள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த இதுவும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் போலீஸ் தரப்பில் இப்போ எல்லாமே இந்த இப்போ புக்கு வச்சு வீட்டுகளில் சைன் பண்ணுறது, நைட் ரோந்து வர்றது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே லோக்கல்லையுமே முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வண்டிகளில் ரோந்து தோட்டங்காடு எல்லாமே போகிறாங்க. பாதுகாப்புக்காக இப்போ பண்ணுறாங்க. அந்த கொலையாளிக்கு இப்போ எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுனால பொதுமக்கள் இன்னும் கொஞ்சம் அச்சத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது என்னத்தினால எந்த மோட்டிவில் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அவங்க எதுனே தெரிய முடியாமல் இருக்கிறதுனால ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விடை கிடைச்சா நல்லாயிருக்கும். எங்கிட்ட விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தகவல் போலீஸார் தரப்பிலிருந்து தகவல் அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. விசாரணை போயிட்டுருக்குது. பெரிய டீம் போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய டீம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன ஒரு இதுனா இன்னைக்கு வரைக்கும் 100 நாள் ஆகியும் இன்னும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம். Taste the Daily.